Solve the pair of linear equation 8x plus 5y equal to 9. 3x plus 2y equal to 4. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் போடும்போது என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா ஒய் ஏதாவது ஒன்று சேமாக வர மாதிரி பண்ணணும். சரியா? இப்போ இது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இது செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க 5ம் 2ம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 2 போடுறேன். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 5. நான் எதுக்காக இப்படி பண்றேன்னா ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஒன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணணும் ரெண்டு ஈக்குவேஷன்லயும். இப்போ பாருங்க 8 2 சார் 16, 16x plus 2 into 5 is 10y equal to 2 into 9 is 18. சரியா? இப்போ இங்க 5 3s are 15, 15x plus இங்க 5 2s are 10, 10y equal to 4 5s are 20. எல்லா நம்பர்லயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்றேன், சப்ராக்ட் பண்றேன். ஏன் சப்ராக்ட் பண்றேன்னா இந்த 10yயும் 10yயும் நான் கேன்சல் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தா தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ சப்ராக்ட் எது பண்றேன், தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன். சப்ராக்ட் பண்ணும்போது இங்க சைன் சேஞ்ச் ஆகும். என்ன பண்றேன் பாருங்க, 10y plus 10y minus 10y கேன்சல் ஆயிடும். இப்போ 16x minus 15x is x equal to 18 minus 20, right? 18 minus 20 equal to minus 2. ரைட்டா? லார்ஜர் நம்பருக்கு தான் மைனஸ் இருக்கு. ஸோ x equals to minus 2. நெக்ஸ்ட் நம்ம x equal to minus 2ன்றதை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 1. இப்போ 8x plus 5y equal to 9. இப்போ 8 into minus 2 plus 5y equal to 9. Minus 16 plus 5y equal to 9. 5y equal to 9 plus 16. 5y equals to 25. So y equals to 25 by 5, that is equal to 5. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எது போட்டாலும் செக் பண்ணினோம்னா நமக்கே ஒரு திருப்தி கிடைக்கும் ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்னது 3x plus 2y equal to 4ன்றதுல செக் பண்றேன். ஸோ 3 into minus 2, x ஓடது minus 2 plus 2 into y ஓடது 5 equal to 4. So minus 6 plus 10 equal to 4. Now 4 equals to 4. So our answer is correct.